வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. மரங்களையும் நதிகளையும் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாம்களில் இதுவரை 12,35,000 பேருக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் அங்கிதா ரெய்னா இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் இதனை அஞ்சல் செய்யும். மரங்களையும் நதிகளையும் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று நடைபெற்ற விவசாய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், தோட்டக்கலை சார்ந்த விவசாயத்திற்கு அனைவரும் இணைந்து பெரும் பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காவிரி ஆறின் முக்கியத்துவம் குறித்து பேசிய அவர், இந்த ஆற்றின் கரையோரங்களில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் சார்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். அனைவரும் மரம் வளர்ப்பது, ஆறுகளை பாதுகாப்பது, விவசாயத்தை வளர்த்து மனித இனத்தை காப்பது என்ற முயற்சியில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நீடித்த விவசாயம், ஒருமுறை நடவு, ஆயுள் முழுவதும் வரவு என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த விவசாய கருத்தரங்கு நடைபெற்றது. திருவண்ணாமலையில் 56 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மாதிரி பள்ளி கட்டடம் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கான விடுதிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மாதிரி பள்ளியை நேரில் சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் அங்கு மாணவ மாணவியருடன் கலந்துரையாடினார். தமிழகத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாம்களில் இதுவரை 12,34,908 பேருக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கண்ணகி நகரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ முகாமை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 37,445 பேருக்கு காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பெரம்பலூர், காஞ்சிபுரம், நாகை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் மருத்துவ முகாம் முழுமையாக முடிவடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். எஞ்சிய 31 மாவட்டங்களின் 44 இடங்களில் இன்று மருத்துவ முகாம்கள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார். இந்த முகாம்களில் பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், இருதய மருத்துவம் உள்ளிட்ட 17 வகையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவதாகவும் திரு மா சுப்பிரமணியன் கூறினார். பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் விரைவில் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய பேருந்து நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைக்கான கூடுதல் கட்டிடங்கள் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். பாதாள சாக்கடை பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மயிலாடுதுறையில் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பயனாளிகளுக்கு இணைப்புச் சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை திரு மெய்யநாதன் வழங்கினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.
இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் நாளையும் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் இந்த முகாம் நடைபெற்று வருகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பின்னர் கடந்த 19ஆம் தேதி வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்குள் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தில் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு 125 நாள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்டு இருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் வேலை நாட்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது தங்களது வாழ்வாதாரத்திற்கு பேருதவியாக இருக்கும் என்று தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் தெரிவித்தார். என்னுடைய பெயர் பெருமாள். நான் கானாப்பட்டி என்ற குக்கிராமத்தில் இருக்கிறேன். நல்லம்பள்ளி வட்டாரம். எங்களுடைய கிராமத்தில் இப்பொழுது ராம்ஜி என்ற திட்டத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளா செஞ்சிருக்கிறாரு. அந்த 125 நாளில் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது, நல்லதாகவும் இருக்கிறது. இந்த திட்டம் வரவேற்கத்தக்க திட்டமாக இருக்கிறது. எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டும் நாங்கள் என் குடும்பத்தை வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் மண்டல பூஜைக்கு பின் இன்றிரவு 11 மணிக்கு மூடப்படுகிறது. மகர விளக்கு பூஜைக்காக வரும் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை மீண்டும் திறக்கப்படும் என்று திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. பந்தளத்தில் இருந்து ஐயப்பனின் திருவாபரண யாத்திரை வரும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி தொடங்கும் என்றும் மகர விளக்கு பூஜை அடுத்த மாதம் 14ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே நாளை மறுநாள் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து வரும் திங்கட்கிழமை இரவு 9 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் விழுப்புரம், திருச்சி, புதுக்கோட்டை வழியாக மறுநாள் காலை மணி 6:30க்கு ராமேஸ்வரம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை இரவு மணி 9:15க்கு புறப்படும் இந்த ரயில் புதன்கிழமை காலை 9 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைவாக இருக்கக்கூடும். சமவெளி பகுதிகளில் அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டமும், நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்படவும் வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மாநில அமைச்சர் திரு காந்தி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். திருப்பூரில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திய 5 கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் 9,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தென்காசி மாவட்டத்தில் ஈரநில பறவைகள் கணக்கெடுக்கும் பணியினை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. சோலாப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், அங்கிதா ரெய்னா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 10-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சீல் தேசாய், ரஷ்யாவின் எலினா நெப்லி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. மரங்களையும் நதிகளையும் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாம்களில் இதுவரை 12,35,000 பேருக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் அங்கிதா ரெய்னா இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.